காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் உலக மக்களுக்கே நல்வழி காட்டும் ஒளிவிளக்காக திகழ்ந்தார் என்பதை அனைவரும் அறிவார்கள். அவர் அமுத வாக்கிலிருந்து ஒரு சிலவற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒரு சமயத்தில் ஒரு வாழ்த்துப்பதிகம் பாடினார்கள். நாயன்மார் விக்கிரகங்களில் சிறு குழந்தையாக கையில் தாளம் வைத்துக் கொண்டிருப்பதே சம்பந்த சுவாமி. 16 வயதுதான் இந்த உலகத்தில் அவர் இருந்தார். அம்பாளுடைய சீரத்தையே சாப்பிட்டு ஞானத்தில் சம்பந்தம் பெற்று உடனே தோடுடைய செவியன் என்ற பதிகத்தை பாடினார். பரமேஸ்வரனே அவருக்கு பொற்றாளம் கொடுத்தார். பொற்றாளமுடையார் கோயில் என்று சீர்காழியில் இருக்கிறது. பொற்றாளத்தில் ஓசை நிறைந்திராதாகையால் அதில் ஓசை நிறைந்திருக்கும்படி அம்பிகை அனுகிரகம் செய்தாள். அம்பாளுக்கு அங்கு ஓசை நாயகி என்று பெயர் வழங்குகிறது. ஈஸ்வரனிடம் இருந்து அவர் முத்து சிவிகையும் பெற்றார். கும்பகோணத்திற்கு தெற்கில் உள்ள பட்டீஸ்வரம் என்ற கஷேத்திரத்தில் முத்து சிவிகையில் இருந்த சம்பந்தரை பகவான் நேரில் பார்ப்பதற்காக துவஜஸ்தம்பமும் நந்திகேசுரமும் சன்னதிக்கு நேராக இல்லாமல் ஒதுங்கி இருக்கின்றன. இப்பொழுதும் இந்த கஷேத்திரத்தில் முத்துப்பந்தல் உற்சவம் கொண்டாடப்படுகிறது. என்றும் அவர் பெயரை சொல்லிக்கொண்டு தேவாரம் ஓதப்படுகிறது. இவ்வூரில் 1000 செட்டிமார்கள் ஒரு தேவார பாடசாலையை நன்கு நடத்தி வருவது சந்தோஷமாக இருக்கிறது. இந்த திருஞான சம்பந்தர் ஒரு சமயத்தில் மதுரைக்கு போய் பாண்டி நாட்டை சமணத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பாண்டியராஜன் சமணர் கொள்கைகளில் ஈடுபட்டிருந்தார். சமணர்கள் வேதத்தையும் வைதீக அனுஷ்டானங்களையும் நிராகரித்தவர்கள். அவர்களின் வசமாகிவிட்ட அரசன் கோவிலுக்கு ஜனங்கள் போகக்கூடாது, விபூதி ருத்ராட்சம் தரித்துக் கொள்ளக்கூடாது என்று உத்தரவு செய்து விட்டார். ராஜாவின் பட்ட மகிழ்ச்சியாகிய மங்கையர்க்கரசியாரும் மந்திரி குலச்செரையாரும் மகா சிவபக்தர்கள். அரசன் அறியாதபடி அவர்கள் விபூதி ருத்ராட்சம் தரித்துக் கொண்டும் சிவபக்தி செய்து கொண்டும் இருந்தார்கள். இந்த மங்கையர்க்கரசியார் 63 நாயன்மார்களில் ஒருவர். அவர் பாடியுள்ள பதிகங்களில் தம்மை காரைக்கால் பேய் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். காடு மெலிந்த கனல் வாயிற்று காரைக்கால் பேய் தன் பாடல் 10 பாடிய பரவசமே. ஈஸ்வரனால் கிடைக்கப்பட்ட ஒரு மாம்பழத்தை அவருடைய கணவன் புசித்து அதன் தெய்வீகத்தை உணர்ந்தும் ஈஸ்வரன் கொடுக்கவாவது என்று சந்தேகப்பட்டார். அப்பொழுது மங்கையர்க்கரசியார் பரமசிவனை வேண்டி மற்றொரு பழம் பெற்று புருஷனுக்கு கொடுக்க அவன் தான் செய்த அபசாரத்தையும் தன் மனைவியாரது பெருமையையும் உணர்ந்து மனதில் அவரை பெரியாராக பாவித்து நமஸ்காரமும் செய்துவிட்டான். இப்படி இல்லறத்தில் இருந்து விடுதலை பெற்ற அம்மையார் தமது இளமையும் எழிலும் சிவபக்தி செய்வதற்கு இடையூறாக இருக்கும் என்று உணர்ந்து தமக்கு பேய் வடிவம் தரும்படி வேண்டி அதை பெற்றார். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அமுதவாக்கை நாம் தொடர்ந்து அவ்வப்பொழுது சொல்லுவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.